இருளாயம்மன்னா யாரு, அவங்களை யாரெல்லாம் வழிபடுறாங்க, அந்த கடவுளோட கோவில் எங்க இருக்கு, இருளாயம்மன் எப்படி வந்தாங்க, அவங்களுக்கான புராண கதைகள் என்ன, அவங்கள வழிபடும் போது எப்படி வழிபடணும், அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் என்ன. இருளப்பர் வந்து நான் தான் உன்னோட அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், வா நம்ம போலாம், இங்க போய் விளையாடலாம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. என்ன செய்யறாருன்னா ஊரோட எல்லைக்கு கூட்டிட்டு போய் எரிச்சிடுறாரு. ஆடி பௌர்ணமியில இருளாயின்ற பேரோட உயிர் தெளிந்து வந்தவ தான் இந்த இருளாயி அம்மன். அதுக்கப்புறமா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேட்கும் போது அந்த சுவாமி சொல்றாங்க, இல்ல இது கீழே பல பீடங்கள் இருக்கு, அந்த பீடங்களை இழுத்து நீங்க எடுத்து வணங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா இந்த எல்லை பகுதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க போய் ஒரு பொருளை வச்சு நீங்க கும்பிட்டு எடுத்துட்டு வீட்டுல வச்சா வீட்டை சுத்தி நம்மளுக்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு தெரியும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, புதுக்கோட்டையில இருக்கிற இருளாயம்மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இருளாயம்மன்னா யாரு, அவங்களை யாரெல்லாம் வழிபடுறாங்க, அந்த கடவுளோட கோவில் எங்க இருக்கு, இருளாயம்மன் எப்படி வந்தாங்க, அவங்களுக்கான புராண கதைகள் என்ன, அவங்கள வழிபடும் போது எப்படி வழிபடணும், அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் என்ன, அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறிப்பா ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, இருளாயை பத்தி கேட்டு சொல்லுங்க, எங்களோட குலதெய்வம் இருளாயி, அந்த இருளாயம்மன் பத்தி கேட்டு சொல்லுங்கிறதுனால இன்னைக்கு இருளாயம்மனை பத்தி பார்க்க போறோம். யாருக்கிட்டையும் இல்லைங்க, நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் மேம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒருத்தவங்க இருளப்பர்னா யாரு அப்படின்னு கேட்டு, இருளப்பரோட கதை, புராண கதைகள், அவர் யாரு, அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப இருளப்பர்னா யாருன்னு எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். அங்காளம்மனோட காவல்காரர் யாருன்னா இருளப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்கள தொடர்ந்து ஒரு நேயர் கேட்டதுதான், இருளாயினா யாரு, எங்களோட குலதெய்வம் இருளாயி தான், இருளாயினா யாரு, அவங்களதான் நாங்க காலம் காலமா கும்பிட்டுட்டு வரோம், எங்களோட குலதெய்வத்தோட கோயில் புதுக்கோட்டையில இருக்கு, அவங்களதான் நாங்க வழிபட்டுட்டுறோம், அவங்களோட புராண கதைகள், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இருளாயினா யாருன்னு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ இருளாயி பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்காங்க. ஸோ எப்படி நான் காளிக்கு 64 அவதாரம் சொன்னனோ, இருள காட்டேரி, இருளாயி, இருளிச்சி, இந்த மாதிரிலாம் வனச்சி மாதிரிலாம் பேர்லாம் வரும். அதுல இருளாயின்ற ஒரு கோவில் புதுக்கோட்டையில குருநாத சுவாமி சித்தர்களால கணக்கு. அதுல பாத்தீங்கன்னா 21 காவல் தெய்வங்க இருப்பாங்க உள்ள. ஓகே. 21 காவல் தெய்வங்களுக்கும் இது பெரிய புராண கதைகளா இருந்தாலும் இருளாயை ஷார்ட்டா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இருளாயின்றவர் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இருளப்பனுடைய முக்கியமான பக்தர். ஓ. பக்தியோட முத்தி போய் இருளப்பனே மகனா தத்தெடுத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த கோயிலை பராமரிக்கிறது, அவருக்கு வேஷ்டிலேருந்து எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு போடுற அது முத்து பேச்சின்ற ஒரு பெண் இருளப்பனையே தன்னோட உன்னை உங்க அப்பா அம்மா இது அந்த புராண கதைகள் எல்லாம் கேட்டு இது பண்ணி இது ஒரு கிராம தேவதையா இருக்கா முத்துப்பேச்சு. அவங்களுடைய பொண்ணு தான் இந்த இருளாயி. முழுக்க முழுக்க அதாவது நம்ம நிறைய சயின்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கும்போது என்ன நினைக்கிறாளோ அதான் நடக்கும் அந்த குழந்தை. ஸோ இன்னொரு விஷயம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான் குழந்தை பிறக்கட்டும், கிரகதோஷமா இருக்கட்டும், என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது இந்த குழந்தை இப்படி வளரணும், இப்படி நல்லவனா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு நிக்கணும், என்னை பாதுகாக்கணும், என்ன சொல்லி பால் ஊட்டுறாலோ அதுதான். ஏன்னா அந்த பால்ல தான் அந்த நம்மளோட உறுப்புகள் எல்லாமே வளருது. அப்ப அந்த உறுப்புகள் செழிப்பாக என்ன சொல்லி விதை ஊட்டப்பட்டதோ அது செழிப்பாகும். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது முதல் சண்டைங்க நடக்கும். அந்த குழந்தையோட வாழ்க்கையே போராட்டமா இருக்கும். சோ அந்த பால் தான் ரத்தம். அதனால்தான் கண்டம் இருக்கா, ரத்த தானம் கொடுங்க. ஏன்னா அந்த பால்ல வந்தது. ரத்த தானத்தை கொடுக்கறது ரொம்ப இது. அதுல இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சுகர் இருக்கு, இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு, ரத்தம் கொடுக்க முடியாதுன்னா உடனே அடுத்த விஷயம் பால் பாக்கெட் வாங்கி தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஆசிரமத்துல பிறந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த குழந்தை அதை குடிச்சு ஆர்கன்ஸ் வளரும்.
அதுதான் வந்து மெயினான விஷயமே. அதனால்தான் இறைவனுக்கு பாலாபிஷேகம் மிக பிரசித்தி பெற்றதா வச்சது. கண்டிப்பா பிரதோஷத்தப்ப கூட வந்துட்டு எல்லாரும் பால் தான் வாங்கி. ஆமா. சோ அதுவும் ஒரு காரணம். ஆமா, அந்த பாலை நீங்க என்ன சொல்லி குடுக்குறீங்களோ அப்படியே பலிக்கும். கண்டிப்பா இதெல்லாம் தாந்திரிகத்துல இருக்கு. நிறைய பேர் பால் பாக்கெட்டை வாங்கி கவரோட குத்துட்டு போயிருவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தூக்குவாளியில தான் கொண்டு. அதுதான் பெஸ்ட். சோ அந்த மாதிரி வந்து இவ என்ன செஞ்சுட்டா, கருவுற்ற ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இருளப்பரையே நினைச்சு 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 படு கோபமான பொண்ணா பிறந்துட்டாங்க இருளாய். சரி. இருளப்ப திறந்தோடனே வந்து வாழை எடுத்து வயித்த கிழிச்சிட்டு வந்தாரு. இது பிறந்த உடனே பிறந்து கத்து சவுண்டு, அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் வளர வளர சண்டை. அந்த அந்த கோபத்தோட உச்சிக்கே இருந்தான ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இந்த குழந்தையோட கிரக நிலையும் சரி, இந்த குழந்தை வந்து எல்லாரையுமே வந்து ரொம்ப சாபம் இடுற அளவுக்கு அந்த மாதிரி புரிந்து கொள்ளாத தன்மை இல்லாததுனால என்ன ஆகுது, இருளப்பர் வராரு. வந்து நான் தான் உன்னோட அண்ணன், ஊர்ல இருந்து வந்திருக்கேன், வா நம்ம போலாம், இங்க போய் விளையாடலாம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. என்ன செய்யறாருன்னா ஊரோட எல்லைக்கு கூட்டிட்டு போய் எரிச்சிடுறாரு. யாரு? இருளாய். ஆமா. ஏன்னா அவ வந்து முக்தி அடைஞ்சு இவர்கிட்ட தெய்வமா வந்து உட்காரணுமே, இந்த இடத்துக்கு வந்து ஒரு காவல் தெய்வமா இவளை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் ஒரு புராண கதையில எரிச்சிட்டாருன்னு, ஒரு புராண கதையில கூட்டிட்டு போகும்போது சர்ப்பம் கொத்திருச்சுன்னு இருக்கு. ஸோ எரிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆடி பௌர்ணமியில தான் அவ வந்து உயிர் தெளிந்து வந்தா. ஓ, இதுவும் ஆடி பௌர்ணமியில சேர்ந்ததுதான். ஆமா. ஓகே. ஆடி பௌர்ணமியில இருளாயின்ற பேரோட உயிர் தெளிந்து வந்தவதான் இந்த இருளாயி அம்மன். சோ இந்த கோவில்ல என்னென்ன விசேஷங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலோட வரலாறு அதுவும் கேட்டிருந்தாங்க. கோவிலோட வரலாறு பத்தி சொல்லுங்க. இந்த குருநாத சுவாமிகள் சொல்றவர் வந்து என்ன பண்றாரு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 2 அன்னக்கூடை வச்சிருப்பாரு. போயிட்டு எல்லார் வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாருக்குமே சண்டைக்கு வரும். இவ்வளோ பெரிய கூட 2 கூட இவரே சாப்பிட்டுருவாரா, எப்படி முடியும்னா இவர் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஊரெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வேங்க மரத்துக்கு அடியில போய் புதைஞ்சிடுவார் இவரு. ஆமா. ஓகே. இது டெய்லி ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பாம்பாட்டி சித்தர் அந்த இடத்துக்கு வராரு. வரும்போது இவர் வந்து இவரோட குருவா நினைச்சிட்டு இருந்தது பாம்பாட்டி சித்தர். இப்போ பாம்பாட்டி சித்தர் கிட்ட வந்து பேசுறாங்க. பேசும்போது வந்து இந்த மாதிரி வந்து இது கீழே வந்து 21 காவல் தெய்வம் இருக்கு, எல்லாமே உக்கிரமா இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வழிபாடு பண்ண முடியும், இல்லாத போது அதுக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமா என்னது, இதே மாதிரி வந்தோன்னா 2 பேருக்கு வந்து சந்தேகம் வந்தது, இந்த ஆள் என்னதான் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பின்தொடர்ந்துட்டே வராங்க. பின்தொடர்ந்துட்டே வரும்போது இவர் வேங்க மரத்துக்கு கீழே புதையும் போது 2 சர்ப்பம் அவரை சீண்டிருச்சு. அவங்க அந்த ஸ்பாட்லயே இறந்தாரு. இல்ல, இந்த வேவு பார்க்க வந்தாங்கல்ல, இவர் என்ன பண்றாரு, அவங்கள வந்து கொத்திடுது. ஸோ அதுக்கப்புறமா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேட்கும் போது அந்த சுவாமி சொல்றாங்க, இல்லை இதுக்கு கீழே வந்து பல பீடங்கள் இருக்கு, அந்த பீடங்களை நீங்க எடுத்து வணங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா இந்த எல்லை பகுதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாம்பு சீனவங்களை வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, நீ அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும், உயிர் கொடுத்துட்டு உன்னோட காலத்துக்கு அப்புறமா இந்த கோவிலை இன்ன வரைக்கும் அவங்க வம்சத்தினர் தான் வழிபாடு செய்வாங்க. ஓகே. கற்பூர தீபம் எல்லாம் காட்டுறதெல்லாம் அவங்கதான். அந்த 2 பேர் பாம்பு சீட்டி இவரால உயிர் பெருக்கப்பட்டவங்க. ஸோ சீண்டிக்கிறதுனால அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, அந்த எல்லாம் எடுத்து வைக்கும்போது உள்ள வந்து பத்ரகாளி இருக்கா, பேச்சாயி இருக்கா, சீலக்காரி இருக்கா, இருளாயி இருக்கா, கருப்ப இருக்கா, இருளப்பன் இருக்கு, இந்த மாதிரி 21 தெய்வங்கள் இருக்கு சுத்தி. அதுல குருநாத சுவாமியோடைய ஜீவசமாதியும் அது கீழே தான் இருக்கு. ஸோ எல்லா ஒவ்வொரு மாசமும் வழிபாடுகள் நடக்கும் மிக சிறப்பா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உக்கிரமான தெய்வத்துக்குலாம் அமாவாசையில தான் கும்பிடுவாங்கன்னு. இவ உயிர் எழுந்தது அப்படிங்கிறது வந்து ஆடி பௌர்ணமி. உயிர் துரத்தது அப்படின்றது அமாவாசை. அமாவாசை நைட்டு பெரிய தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க. ஆடி பௌர்ணமிக்கு நாள் இவளுக்கு பெரிய பூஜையை போட்டு இவ பொம்மை செஞ்சு வச்சு இவ எழுந்து உட்கார்ந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஒரு நாள் வந்து எல்லா பெண்களும் அந்த இடத்துக்கு வந்து கும்பிட்டு கயிறு, மஞ்சள் கயிறு எல்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். ஸோ இதை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் வைக்கும் போது எந்த ஒரு பில்லி சூன்யமா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த குலதெய்வத்தை கும்பிட்றவங்க கூட அந்த நாள் போவாங்க. ஒரு சிலர் வந்து அமாவாசையில போய் கும்பிடுவாங்க, ஒரு சிலர் பௌர்ணமியில போய் அவங்கவுங்க வழக்கப்படி கும்பிடுவாங்க. ஸோ அங்க போய் ஒரு பொருளை வச்சு நீங்க கும்பிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சா
வீட்டை சுத்தி நம்மளுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு தெரியும். ஓகே ஓகே. எப்பேற்பட்ட செய்வன பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மண்ணை மிதிச்சாங்க, அப்படி பிளாக் மேஜிக் இருக்கு, திருஷ்டி தோஷம் இருக்கு, குழந்தை நல்லா இருந்துச்சு, ஆரோக்கிய குறைவா இருக்கு, குழந்தை பிறந்து அழுதுகிட்டே இருக்கு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். ஒரு வீட்டுல இறப்பு நடக்கிறத சுட்டி காட்டுவாங்க. சும்மா அழுகுறத கிடையாது, கொஞ்சம் ஒரு 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 கோரஸாவே இருக்கும், நம்மளால சமாதானமே படுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களெல்லாம் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த தீர்த்தம் தெளிச்சு அந்த வேப்பிலையை பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி கொடுத்தோன்னா நார்மல் ஆக்கி விட்டுரும். ஸோ சில குழந்தைங்க வந்து பல்ல கடிக்குங்க. சயின்ஸாக பார்த்தா வயிறு பிரச்சனை இருந்தால் பல்ல கடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி அத்தராத்துல பல்ல கடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷம். இதெல்லாம் வந்து அந்த கோவிலில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சு கூட்டிட்டு, அதாவது ஒரு குழந்தைன்னு பிறந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருமே குலசாமிக்கு போய் மொட்டை அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி வந்து பேச்சியம்மனால ஒரு குழந்தை பிறந்துச்சோ, எப்படி இருளப்பனால ஒரு குழந்தை பிறந்துச்சோ, இந்த காவ தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே கோயிலுக்கு வரமாட்டேங்குதுங்க. ஃபோனை வச்சுட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க சில குழந்தைங்க. அவங்களெல்லாம் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி கோயிலெல்லாம் மண்ணை மிதிக்க வைக்கிறது ஒரு குட் வைப்ரேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. அப்போ வந்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் இருளாயி வந்து உயிர் தெழுவா. அப்ப புதுக்கோட்டையில வந்து இந்த பௌர்ணமி அப்போ வந்து சிறப்பான நிறைய பூஜைகள் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆடி பௌர்ணமி தானே, ஆடி பௌர்ணமிக்கும் இருளாயி அம்மனுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்குன்னு இந்த காணொளி மூலமா மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. இருளாயி வந்து இருளாயோட அம்மா இருளப்பரோட பயங்கர பக்தையும், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இருளாயிங்கிறதையும், இருளப்பர் கொண்டு போய் அவரை இந்த இடத்துக்கு காவல் தெய்வமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை கூட்டிட்டு போய் சில விஷயங்கள் நடந்ததாகவும் வரலாறுல சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் காணொளி மூலமா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.